இயக்குனர் வந்து இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ண கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம மலையாளத்துல தான் பார்க்கலாம். ஆனா தமிழ்ல இவ்வளவு அருமையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதி இருக்கிறது, அது உருவாக்கி இருக்க விதம் நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்குங்க. இது வந்து நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலையும் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்கிறதுன்றதுல அது ஒரு பயம் வந்துடுது. ஒரு பாயிண்ட்ல நம்ம எப்படி வாழ போறோம், செகண்ட் மேரேஜ்னா என்னன்னு அத ரொம்ப பிரமாதமா காட்டியிருக்காரு. மகன்கள வாழ்ந்தவங்க ரொம்ப சந்தோஷம். சுவாசிகாவுக்கு நிறைய அவார்ட் கிடைக்கணும். ஸ்டோரி உண்மையா நடந்த கதை. சரியா? இந்த கதை வந்து ஒரு அம்மா 2 பசங்க. அந்த பசங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து வராங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பசங்களை வளர்த்து எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பசங்க பெருசாக படிக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. யாரு பசங்களுக்கா? அம்மாவுக்கு. இது என்னடா புது ட்விஸ்ட். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஒரு மாசம்லாம் பையன்கிட்ட பேசினதும் பையனுக்கு வந்து எதுக்கு அம்மா இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க கோவம் வந்து அம்மாட்ட திட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு தோணுது அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமக்கு பிறகு அம்மாவை யார் பார்த்துக்குவா? நாம வளர்ந்து கல்யாணம் ஆகி போயிடுவோம். அதுக்கப்புறம் அம்மாவை யார் பார்த்துக்குவா? அவரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டு அப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு துணை வேணுங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல இந்த ஜெனரேஷன் குழந்தைங்கள நான் மனதால பாராட்டுறேன். அப்படியே எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. சீக்கிரமா பார்த்து வைக்கிறேன். காலங்காலமா இவ்வளவு எனக்கு கொண்டு காத்து